அடுத்த சம் பார்க்கலாம். 4:30 மணிக்கு மணி மற்றும் நிமிடம் உள் இடையே உள்ள கோணத்தை காண்க கேட்கிறாங்க. ப்ரீவியஸ் சம்ல வெறும் மணி மட்டும் தான் கொடுத்தாங்க. இதுல மணி மற்றும் நிமிடம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ 4:30 4க்கும் 5க்கும் இடையில சின்ன முள் இருக்கும், 6 கிட்ட பெரிய முள் இருக்கும். ஸோ 4:30 மணி இந்த டைம் பார்த்தோம்னா 4:30 மணி. இதற்கான கோணம் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா 30 இன்ட்டு ஹவர் மைனஸ் 11 வகுத்தல் 2 இன்ட்டு மினிட். ஸோ அவர் அப்படிங்கிறது 4 மணி, மினிட் அப்படிங்கிறது 30 நிமிடம். ஸோ இந்த மாடல் சம் கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்க 30 இன்ட்டு அவர் அப்படிங்கிறது 4 மைனஸ் 11 வகுத்தல் 2 இன்ட்டு மினிட் அப்படிங்கிறது 30. ஸோ 30 2ஆல கேன்சல் பண்ணா 15. ஸோ நெக்ஸ்ட் 30 இன்ட்டு 4 120 மைனஸ் 11 இன்ட்டு 15 165. 165ல 120 போச்சுன்னா மீதி 45. ஸோ மைனஸ் 45 வரும். ஸோ அந்த மைனஸ் வேல்யூலாம் கணக்கு எடுத்துக்கூடாது, ஒன்லி இந்த வேல்யூ மட்டும் தான் கணக்கு எடுத்துக்கணும். ஸோ அப்போ இந்த டிகிரி பார்த்தோம்னா 45 டிகிரி. இந்த டிகிரி 45 டிகிரி. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்க வரக்கூடிய டிஃபரன்ஸ் 180க்குள்ள வந்துச்சுன்னா இங்க என்ன வேல்யூ வருதோ அதை அப்படியே போட்டுக்கலாம். ஒருவேளை 180 டிகிரிக்கு மேல வந்துச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு 1 மணி 50 நிமிடத்திற்கான கோணத்தை காண கேட்டாங்களா. ஸோ இதை அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா 30 இன்ட்டு 1 மைனஸ் 11 வகுத்தல் 2 இன்ட்டு இங்க மினிட் 50. இதை அப்படியே கேன்சல் பண்ணா 25. நெக்ஸ்ட் இங்க 30 மைனஸ் 11 25 275. 275ல 30 போச்சுன்னா மீதி 245. ஸோ பாருங்க 180 டிகிரிக்கு மேல வருது. ஸோ 180க்கு மேல வந்துச்சுன்னா, 180க்கு மேல எத்தனை வந்தாலும் சரி அதை 360 இருந்து மைனஸ் பண்ணும். 360 இருந்து மைனஸ் பண்ணா 5 1 1. அப்ப 115 டிகிரி. 1 மணி 50 நிமிடத்திற்கு அதுக்கான டிகிரி பார்த்தோம்னா 115 டிகிரி. ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க. 7:30 மணிக்கு மணி மற்றும் நிமிடம் உள் இடையேயான கோணத்தை காண்க கேட்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.